உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 2வது மாதம் முதல் நாளில் ஆவியானவர் நம்மளோட யோபேல் 2:25 வேத வசனத்தின்படி, நான் உங்களிடத்தில் அனுப்பின சேவைகளையும் வெட்டுக்கிளிகளையும் பச்சை கிளிகளையும் முசுக்கொட்டை பூச்சிகளையும் பச்சை புழுக்களையும் உங்களை பற்றித்த வருஷங்களை நான் உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று சொல்லி இந்த நாளில் ஆவியானவர் நம்மளோடு பேசுகிறார். அது என்னவென்று சொன்னால், நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய சூழ்நிலைகள், போராட்டங்கள், எவ்வளோ பெரிய தோல்விகள், மாற்றங்கள் எது வந்திருந்தாலும் அது எல்லாவற்றையும் இந்த மாதத்தில் ஆவியானவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எதையெல்லாம் கடந்து வந்தீங்களோ எல்லாவற்றையும் நான் முறியடித்து, நீங்கள் எதையெல்லாம் இழந்தீங்களோ அதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு பலனை நான் திருப்பி கொடுப்பேன்னு சொல்கிறார். அதுக்கு காரணம் என்னன்னா, அவர் நான் உங்களிடத்தில் அனுப்பினேன். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கு நன்மை வரும் நம்ம நினைக்கிறோம். ஆனால் தேவன் சொல்கிறாரு, இந்த பிரச்சனையை நம்ம வாழ்க்கையில் ஏற்படுத்தினதே கர்த்தர் தான். அதை நம்ம முதலாவது நினைக்கணும். ஏன்னா ஒன்று நம்ம வாழ்க்கையில் திருந்தணும், 2வது தேவன் நம்ம வாழ்க்கையில் அற்புதம் செய்து நம்மளை உயர்த்தணும். அதனால நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய போராட்டங்கள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், தோல்விகள் வந்தாலும், எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும், அவமானங்கள் வந்தாலும், வியாதி பலவீனங்கள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர்களுக்கு நீங்கள் சொல்லணும், யோபேல் 2:25 பிரகாரம் என் வாழ்க்கையில் நீ அனுமதிச்சு எல்லாவற்றுக்காக நன்றி சொன்னேன்னு சொல்லி பாருங்க. இழந்த எல்லாவற்றையும் திரும்ப நம்ம அழைத்து இந்த தேசத்தில் நம்ம நன்மையால் உங்களையும் என்னையும் தேவன் ஆசீர்வதிப்பார். ஆமென்.